ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மகாராஜா சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசை தவால கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்துட்டு பிரெட்டை 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாண்ட்விட்சுக்கு ஃபுல் பாயில் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு முட்டையை அடித்து ஊற்றிட்டு மஞ்சள் கருவை உடச்சி விட்ருங்க. அப்போ தாங்க ஃபுல்லாக வேகும். கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இது வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபுல் பாயில் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டோம். இது இருக்கட்டும். இப்போ மகாராஜா சாண்ட்விச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோஸ்ட் பண்ண பிரெட்டில் டொமேட்டோ சாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க, ஆனால் அளவாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அது மேலே ஃபுல் பாயில், வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது மேலே டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ண பிரெட் ஸ்லைஸு. இதுக்கு மேலே இதே மாதிரி இன்னொரு லேயர் ஆட் பண்ணிடலாம். காரம் வேணுங்கிறவங்க இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, மகாராஜா சாண்ட்விச் ரெடி. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.